விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. நெல்லையப்பர் ஆணி தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நெல்லையப்பர் ஆணி தேரோட்டம் தொடங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் பெருமளவில் குவிந்து தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, நெல்லையப்பர் தேரோட்டத்தின் சிறப்பு என்ன? இன்றைக்கு பக்தர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள்? என்ன ஏற்பாடுகள், என்ன சிறப்பு? நெல்லையப்பர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் ஆணி பெருந்திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 10 நாட்கள் திருவிழா என்பது வெகு விமர்சையாக காலை மாலை என நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் சிகர நிகழ்வாக இருக்கக்கூடிய இன்றைய தினம் 9வது நாள் திருத்தேரோட்டம் என்பது இன்று காலை அதிகாலை சாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு கோவிலில் வளாகத்தில் இருந்து சாமிகள் எடுத்து வரப்பட்டு நெல்லையப்பரின் அம்பாள் தேர் மற்றும் நெல்லையப்பர் தேர் 2 பெரிய தேர்களும் மற்றும் இது மட்டுமல்லாமல் விநாயகர், முருகன் உள்ளிட்ட 5 தேர்கள் இருக்கிறது. மொத்தமாக 3 தேர்களுக்கு அதிகாலையே வலம் வந்த நிலையில் தற்போது நெல்லையப்பர் மற்றும் அம்பாள் தேர் தற்போது கோவில் வளாகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்து அறநிலையத்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேர் திருவிழாவின் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மற்றும் சிறு குறு தொழில் அமைச்சர் மதன்ராஜா ஆகிய இருவரும் தேரின் வடம் பிடித்து இழுத்து வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தேரின் வடம் இழுக்கக்கூடிய தடி எனக்கூடிய கோவில் தேரின் பின்பகுதியிலிருந்து தடி போடக்கூடிய அந்த கிராம மக்களுக்கு சிறப்பு மரியாதையும் அமைச்சர் செய்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பக்தர்கள் ஏராளமான சிவ நமச்சிவாய, ஹரிஹர, மகாதேவா என பக்தர்களின் கோஷம் முழங்க ரத வீதிகளில் தேர் உலாவக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிட்டத்தட்ட ரத வீதிகள் முழுவதும் முழுமையாக போக்குவரத்து பாதிப்பு தடை செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மருது பாண்டி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.